friends, this is Arul. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ. இப்போ நம்ம வந்து சேர் வந்து நியூவாக அமேசானில் வாங்கியிருக்கோம். அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்டோடைய ரிவ்யூஸ் வந்து அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். இதில் வந்து சிலிண்டர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நைட்ரஜன் கேஸ் ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. இது லோடு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். எவ்வளோ லோடு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வெயிட் தாங்கும் அப்படின்னு. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போது ஹேண்டில் நம்ம பிரித்து எடுக்கலாம். பிரித்து எடுத்துட்டு அதில் என்ன டேமேஜ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு முறை பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இதில் மேனுவலும் கொடுத்துருக்காங்க எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஓகே, நல்லாயிருக்கு. ஸ்க்ரூஸ் வித் அலன்கியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, கேப்பும் கொடுத்துருக்காங்க அசம்பிள் பண்ணுறதுக்காக. கேப்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் ஸ்க்ரூஸை டைட் பண்ணுறதுக்கு அலன்கி வந்து 6mm அலன்கி நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்க்ரூஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மேனுவல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எப்படி அசம்பிள் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நாம் வந்து அசம்பிளியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்ப்ரிங் சிலிண்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் இந்த கேஸ் ஸ்ப்ரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். வேறு எதுவுமே வேலை இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. கேஸ் ஸ்ப்ரிங் வச்ச உடனே கீழே போய் லாக் ஆகிடுச்சு. இங்கே வந்து அதுக்கான வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஸ்ப்ரிங் வந்து இந்த பாக்கெட்டில் உட்கார்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஸ்ப்ரிங் போய் நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது
இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டிச்சபிள் கொடுத்துருக்காங்க, புஷ்ஷர் ராடு, அதை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். தென் சேரை எடுத்து இதில் உட்கார வைக்கணும். இந்த கேஸ் சிலிண்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த பாக்கெட் இருக்குது, இந்த பாக்கெட்டில் இதை எடுத்துகிட்டு போய் சேரை உட்கார வச்சோம் அப்படின்னா சேர் ஃபிக்ஸ் ஆகிடும். இது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்து தான் வைக்கணும் நம்ம. அவ்வளோதான், சேர் உட்காந்துருச்சு. உட்காந்து பார்க்கலாம். எஸ், ஓகேங்களா. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது இந்த லீவரை வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் கொடுத்த உடனே கேஸ் ஸ்ப்ரிங் லாக் ஆனது வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. சாரி, இது வந்து லாக் ஆனது ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதை வந்து இந்த டயாவில் வந்து இதனோட இன்னர் டயா வந்து பக்காவாக ஃபிக்ஸ் ஆகும். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ப்ரெஸ் பண்ணினா இருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இது அந்த சிலிண்டர் இருக்கிறது தெரியாத மாதிரி பக்காவாக இருக்குது. ஸோ இதுவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பக்காவாக கவர் பண்ணிட்டாங்க இதை. அடுத்தது வந்து சீட்டோட பேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த லீவர் வந்து பண்ணோம்னா நம்ம கீழே மேலே போயிட்டு வரலாம். அடுத்தது ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 அலைன் ஸ்க்ரூ, M8 அலைன் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கழட்டிட்டு ஹேண்டில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சில பேர் பயப்படாதீங்க, அவங்க கரெக்டாக இதை வந்து சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கழட்டினா ஸ்க்ரூவை கழட்டினா இது வெளியே வந்துடும், ஃபிட்மெண்ட் வந்து கழண்டும் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். அதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி அலைன் ஸ்க்ரூ வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, M8 ஒரு 50 mm லென்த்து போல். ஐயோ, 20 mm தான் இருக்குது. மூணு ஸ்க்ரூ பர் சைடுக்கு 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நல்லா கிரீஸ் எல்லாம் போட்டு ரெஸ்ட் ஆகாத மாதிரி த்ரெட்டும் ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா கட்டுறதுக்கு வசதியாக, த்ரெட் டேமேஜ் கூட இல்லை, நல்லா இருக்குது. ஹேண்டில் நம்ம பிரித்து எடுத்துட்டோம், நல்லா இருக்குது. இதில் எதுவுமே டேமேஜ் இல்லை. ஸோ நம்ம இப்போ அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணலாம். சேரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 சைடு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு மாதிரி ஒரு ப்ரொஃபைல் மாடலும், இந்த சைடு வந்து பிளைனாக இருக்குது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பிளைன் சைடு வந்து உள்பக்கமாகவும், இந்த மாதிரி டிசைன் சைடு வெளியேவும் வரணும். சரிங்களா. வந்து ஸ்க்ரூ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். பட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷஸ் இருக்கும், இல்லைன்னா இதிலே த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷஸ் இருக்குது. மோல்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது பிகாஸ் இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ நம்ம ஸ்க்ரூவை ஜஸ்ட் இதில் போட்டு ஒரு த்ரெட்டு மாதிரி நம்ம ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதனால் டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்காதீங்க. இல்லை ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்க்ரூவில் ஃபிக்ஸ் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இல்லை கூட இப்படி மாதிரி ஒரு த்ரெட்டு லாக் பண்ணுங்கள். த்ரெட்டில் ஃபார்ம் ஆகிட்டு அழகாக உள்ளே போயிடும். ஓகேங்களா. இப்படியும் நம்ம டைட் பண்ணலாம். இப்போ இடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோன்னா அலன் கேர் நேராக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். மொத்தம் 3 ஸ்க்ரூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ வந்து என்ட்ரு பண்ணலாம். வைக்கும் போது கரெக்டாக வைங்க. த்ரெட்டு மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா த்ரெட்டு டேமேஜ் ஆகிடும். அப்புறமா உங்களுக்கு கண்டினியூஸாக லைஃப் வராது. ஸோ ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஹேண்ட் டைட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஹேண்ட் டைட்னா ஒரு 2 த்ரெட்டு போட்டு லாக் பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அப்போ தான் 3மே சீட் ஆகும். டைட் ஆகிடுச்சு. ஹேண்ட் டைட் தான் பண்ணியிருக்கேன், நான் ஃபுல் டைட் பண்ணலை. ஏன்னா எல்லா த்ரெட்டும் வந்து எங்கேஜ் பக்காவாக ஆகும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு த்ரெட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும்.
இப்போ எல்லாமே மூணுமே நல்லா ஓரளவுக்கு த்ரெட்டை என்கேஜ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபுல் டைட் பண்ணலாம். அதெல்லாம் ஃபுல் டைட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளால் மேக்ஸிமம் டைட் எல்லாம் எவ்வளோ வைக்கணும்னு வைக்காதீங்க, ஏன்னா இது பிளாஸ்டிக்கு உடஞ்சிரும். ஸோ கரெக்டாக அது ஒரு த்ரெட்டு லாக் ஆகும், உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும், ஹேண்டில் ஒரு ஃபீல் ஆகும் ஒரு டைட் ஆகிடுச்சு அப்படின்னு. அந்த டைட் வந்தோடனே அவ்வளோதான், அதோடு நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே டைட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இது பிளாஸ்டிக்குடைய ஸ்டெப் இருக்க கவுண்டர் போர் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ உங்களால் வந்து ரொம்ப நாளைக்கு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியாது. அவங்க இன்செர்ட்டில் வந்து இன்செர்ட்டை கொடுத்துருப்பாங்க, பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு அதோடு நிறுத்திக்கணும், ரொம்ப டைட் பண்ணுறீங்க. நல்லா டைட் ஆகிடுச்சு, பக்கா ஃபிக்ஸும் ஆகிடுச்சு. ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரூஸ் எல்லாம் பக்காவாக டைட் ஆகிடுச்சான்னு. அதே போல் தான் இந்த பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 ஸ்க்ரூ கட்டிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேண்டில் இப்போது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சேர் பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்குது, டைட்டாகவும் இருக்குதுல்ல, ஷேக்கெல்லாம் ஆகலை. அதே மாதிரி வீலும் வந்து நல்லா பேலன்ஸ்டாக தான் இருக்குது, எல்லா வீலும் ரொட்டேட் ஆகுது. ஸோ நோ டேமேஜ், ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜும் இல்லை. அதுக்கப்புறமா இதில் இந்த கேப்ஸ் கொடுத்துருக்காங்க, டம்மி, அதாவது ஸ்க்ரூஸ் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த டம்மிஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக பக்காவாக ஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க டம்மிஸை. போகலன்னா லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டேமேஜ் மெட்டீரியல் இருக்கும், அதை பாருங்கள், வருது பாருங்கள் மெட்டீரியல். பிளாஸ்டிக்னால ஃப்ளாஷஸ் இருக்கும், ஃப்ளாஷஸ் எடுத்தீங்கன்னா போதும். சேர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா இருக்குது, நல்லா பார்க்கறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, உட்காந்து பார்க்கறதாலும் நல்லா இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரிங் ஃபர்னிச்சர், ஆர்என்ஜி ரிங் ஃபர்னிச்சர், அதாவது அந்த பிராண்ட் கம்பெனிக்காரங்க வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ், அப்புறமா எம்டி, அப்புறம் வந்து ஸ்டடி பர்சன் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதனுடைய வித்து பார்த்தீங்கன்னா 26 இன்ச்சு, டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட லென்த்து பார்த்தீங்கன்னா 22, பேஸ் வந்து 26 இன்ச்சு, டாப் வந்து 22 இன்ச்சு, ஓவரால் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 46 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. பேஸ்மெண்ட் வந்து இந்த சிட்டிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் வீல் ரொட்டேட்டிங் பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குஷன் டைட்டன் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா ஃபங்க்ஷன் வைஸும் வந்து நல்லா இருக்கு. நம்ம இப்போ உட்காந்து பார்க்கலாம் ப்ராடக்ட் வந்து சிட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு உட்காரத்துக்கு, ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம், நல்லா இருக்குது எல்லாம். இப்போ அப்படியே பண்ணால் அப்பாவாது, நம்ம கொஞ்சம் ஏறிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா இருக்கு சேரு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா அமேசானில் இதை ஆர்டர் பண்ணி வாங்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999 rupees. நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐல கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையாகவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ட்ராயிங் பண்ணுறவங்க, ஏன்னா வீட்டில் வந்து ஆஃபீஸ் ஒர்க், இப்போ நிறைய பேர் ஹோம் ஒர்க் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து இதுக்கு நல்லா இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருந்தாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த லீவர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணலாம், புல் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா நீங்கள் சேரில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக சாயலாம், எந்த ஆக்ஷனில் எந்த இதுனா போகிறதுக்கு, பேக்கில் போகிறதுக்கு. அதை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லீவரை வந்து புஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வராது பேக் சைடில். உங்களுக்கு தேவைன்னா இது பண்ணுங்க. இது வெளியேட்டிங்கன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வரும், டில்ட்டாகவும். இது லாக் பண்ணிங்கன்னா இந்த டில்ட்டிங் வராது. இந்த லீவரில் வந்து நீங்கள் வந்து இப்படி மேல் பக்கமாக ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா சீட் வந்து கேஸ் சிலிண்டர் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி மேலே வரும். உங்களுக்கு தேவை அப்படியே இருக்குன்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணி லைட்டாக எவ்வளோ வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் இறக்கிக்கலாம். உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா 14,999 rupeesக்கு இருந்தது. ஏன்னா போன வாரம் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். இந்த வாரம் இதனுடைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1,000 rupees கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோடைய லிங்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா
போய் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம விஜே அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.